ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎல் மகாராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு நிஜமாக இவங்க லைஃப் டைமே வேற மாதிரி திருப்பது கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை ரொம்பவே சூப்பரா போட்டு அவங்களுடைய எஃபெக்டிவ்னஸையும் அவங்களுடைய எஃபெக்டிவ் பாட்டு மூலியமா காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ரொம்பவே இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வாய்ஸ் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை வச்சுட்டு இவங்க சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட்ல டிஎல் மகாராஜன் சார், ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் ஸ்வேதா மோகன் மேம் இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸா இருக்காங்க. பவித்ரா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து டிஎல் மகாராஜன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு நான் என்னுடைய வரப்போற ஆல்பம்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு தரேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு இந்த வாய்ஸ்ல கேட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ரீனிவாசன் சார் ஜட்ஜஸா இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டாப் 4ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒருத்தரே அந்த சீட்டை செகண்ட் சீட்டை பிடிக்க போறாங்க. அதுல இவங்க இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லப்படுற பர்சன் ஆகட்டும் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பர்சன் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலைட்டடா சொல்லலாம் சபேஷன் ஆர் சிவானி இவங்க 2 பேர்ல யாராவது போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் இன்னும் ஹை லெவல் பண்ணி அடுத்த லெவல் அவங்களோட லைஃப் டைம் ஒரு ப்ராசஸ் மாதிரியும் இந்த ஷோல வந்து ஒரு ஹைலைட்டாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.